ஹோட்டல்ல கிடைக்கிற அதே சுவையோட நம்ம வீட்லயும் சாம்பார் செய்யலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் ஒரு குக்கர்ல 2 கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு நான் பைத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன். ஹோட்டல் சாம்பார் சுவையா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். பைத்தம் பருப்பு போட்டா நல்லா டேஸ்டியா இருக்கும் சாம்பாரு. வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ வந்து தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் வரட்டும். இதுலயே வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ ஒரு பேன்ல ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள் வாக்குல கட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த ஆயில்லயே நல்லா வதக்கிக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். கொஞ்சமாவே சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளும் கல் உப்பும் இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடும். வெங்காயம் நல்லா வறுபட்டதும் தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நூக்கல் சாம்பார் தான் நான் செய்ய போகிறேன். நூக்கலை சின்ன சின்னதாக துண்டுகளாக கட் பண்ணி சாம்பார் ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இதை சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு நிறைய காரம் போட தேவையில்லை. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வந்து வேகணும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றலாம். ஒரு 20 மினிட்ஸு குக் ஆனதுமே நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் இந்த குக்கர் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதோட மூடி தான் போட்டு 20 நிமிஷம் வெந்தது. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். நூக்கல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பை இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து புளி ஊற்றிக்கணும். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் அந்த புளியை கரைச்சிட்டு இதில் வந்து ஊற்றிக்க போகிறேன். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.